பாவக்காய் பிடிக்கலன்னு தானே இதுவரைக்கும் நீங்க செய்யாம விட்டுருப்பீங்க. ஆனா, இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. பாவக்காவ எல்லாத்துக்கூடயும் வச்சு சாப்பிடுவீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். எல்லாத்துக்கும் செட் ஆகும். இப்ப நான் இதுக்காக 2 பாவக்காய் எடுத்துக்கிறேன். நல்ல பெரிய சைஸ் இருக்கக்கூடிய 2 பாவக்காய் எடுத்துக்கிறேன். பாவக்காவ முதல்ல தண்ணீல போட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்ப நம்ம ஒரு இட்லி பாத்திரம் எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரத்தில தண்ணி ஊத்தி வச்சுக்கிறேன். இது நல்லா சூடாயிட்டே இருக்குது. அதுக்கு மேல ஒரு தட்டு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம கழுவி வச்சிருக்கக்கூடிய இந்த பாவக்காவ மேல வச்சு விட்டுக்கலாம். பாவக்காய் ரொம்ப வெந்து அழுகுற நிலைமைக்கெல்லாம் நம்ம விடவே கூடாது. ஜஸ்ட் ஒரு 7லேருந்து 10 நிமிஷத்துக்கு நம்ம விட்டு வச்சா போதும். இந்த கேப்பில் நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இதில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சுடானதுக்கு அப்புறமா ஒரே ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப நிறம் மாறி வர அளவுக்கு வதக்க வேண்டாம். ஓரளவுக்கு நமக்கு கண்ணாடி பதம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த பதத்துக்கு நம்ம வதக்கி விட்டால் போதும். இது கூடவே ஒரு 5லேருந்து 10 பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்துக்கக்கூடிய வெங்காயம், பூண்டு ஓரளவுக்கு நல்லாவே வதங்கி வந்திருக்கு. அடுத்தது நம்ம சேர்த்துக்கக்கூடியது உளுந்தம்பருப்பு. 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். நல்ல வாசனைக்காக 2 கொத்து இதே போல் கறிவேப்பிலையே பிச்சு போட்டுக்கோங்க. சூப்பரான டேஸ்ட்டு கொடுக்கும். நல்ல வாசனையாகவும் இருக்கும். இப்போ இதே போல் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வைக்க வேண்டியது லோ ஃப்ளேமில். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா இந்த பருப்பு எல்லாம் தீஞ்சு போயிடும். லோ ஃப்ளேமில் 1 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வச்சு விட்டால் போதும். ஏற்கனவே கடாய் நல்லா சூடாக இருக்கிறதுனால நமக்கு சீக்கிரமாக வறுபட்டு கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா நிறம் மாறி வந்திருக்கு பாருங்கள். ஓரளவுக்கு நிறம் மாறி வரணும். அதே சமயத்தில் நம்ம போட்டிருக்கக்கூடிய வேர்க்கடலையும் பச்சை வாடை அடிக்காமல் நல்லா வறுபட்டிருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஓரளவுக்கு அந்த பருப்பெல்லாம் நல்லா வறுபட்டு நமக்கு கொஞ்சம் நிறம் மாறி வந்திருக்கு. வேர்க்கடலையும் நான் தனியாக ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்த்து நல்லாவே வறுபட்டிருந்து. அந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். நம்ம ஊற்றிருக்கக்கூடிய எண்ணெயில் கொஞ்சம் மிச்சம் இருக்கும். அதை நம்ம அந்த கடாயில் அப்படியே விட்டு வச்சுக்கலாங்க. இப்போது 7 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த இட்லி தவட்டை 10 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் மூடி போட்டுறாதீங்க. அந்த மாதிரி மூடி போட்டிங்கன்னா காய் ரொம்ப வெந்து போயிடும். ரொம்ப நச்சு நச்சுன்னு ரொம்ப குலைவாக மாறிடும். அந்த மாதிரிலாம் மாறிடக்கூடாது. நான் ஒரு 7 நிமிஷம் தான் வச்சுருந்தேன். அதுக்குள்ளே காய் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 அளவுக்கு வெந்திருக்கு. நம்ம காயை வெளியில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் மெலிசாக வேணும்னா நீங்கள் மெலிசாக கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருசாக வேணும்னா உங்களுக்கு பிடித்தமான சைஸில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து ரவுண்டாக தான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். உங்களுக்கும் இதே மாதிரி வேணும்னா நீங்கள் ரவுண்டாகவே கட் பண்ணி செஞ்சுக்கலாம். நடுவில் இதே மாதிரி விதை இருக்கும். அது எல்லாத்தையும் கத்தி வச்சு இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஈஸியாகவே நம்ம கையில் அப்படியே பிடுங்கிட்டு வந்துடும். இதே போல் எல்லா காயையும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. நம்ம ஏற்கனவே வதக்கி ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய மசாலா அது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் அப்படியே சேர்த்துக்கலாம். ஓரளவு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா சேர்த்துக்கோங்க. காய் கட் பண்ணக்கூடிய டைம்லேயே நான் ஃபேன் காற்று கீழே வச்சுருந்தேன். நல்லா ஆறி போயிருந்தது. இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு மசாலா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும். 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போது கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ரொம்ப சேர்த்துறாதீங்க. கொஞ்சம் கெட்டியான பதத்தில் தான் நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கணும். அதனால ஒரு 1/4 டம்ளர் அல்லது 2 ஸ்பூன் அதுக்கு மேலே நம்ம தண்ணி சேர்க்க வேண்டாம். இதுலேயே நமக்கு இந்த மாதிரி நல்லா அரைஞ்சு கிடைக்கும் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லாவே நமக்கு அரைஞ்சு கிடைக்கும். இது அப்படியே ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. ஏற்கனவே நம்ம காயெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். இப்போது பாவக்காவை ஒன்றே ஒன்று எடுத்து இந்த மாதிரி அதோட நடுப்பகுதி இருக்கு இல்லைங்களா, அதில் இந்த மசாலாவை அப்படியே விட்டு வச்சுக்கலாம். முக்கியமான ஒரு விஷயங்க, நம்ம மசாலாவை அரைச்சோம் இல்லைங்களா, அந்த டைமில் நீங்கள் தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைக்கணும். ஏன்னா நம்ம வதக்கும்போது உப்பு சேர்த்துக்கல. நம்ம அரைக்கும்போது உப்பு சேர்த்து அரைச்சாதான் இந்த காயில் இந்த மசாலா சேரும்போது இந்த உப்பும் நல்லா சேர்ந்து வெந்து கிடைக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லா மசாலாவையும் இந்த காயில் இதே போல் எடுத்து வச்சுக்கலாங்க. நம்ம ஏற்கனவே கடாயில் போட்டு வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, மிச்சமாக கொஞ்சம் எண்ணெய் இருக்கும். அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் மறுபடியும் நான் சேர்த்துருந்தேன். கடாய் நல்லா சூடாகி எண்ணெயும் நல்லா சூடாக இருக்குது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த காய் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா இதுக்கு மேலே இதே போல் எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் பாவக்காய் ஒரு 4-5 பாவக்காய் கூட சேர்த்து வேக வச்சிட்டிங்கன்னா பாதி பாவக்காய் உங்களுக்கு மிச்சம் இருக்குது அப்படின்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. மறுநாள் உங்களுக்கு தேவைப்பட்ட டைமில் நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி 2 பாவக்காய் வேக வச்சுருந்தேன். ஒரு பாவக்காய் தான் இந்த மாதிரி கட் பண்ணி செஞ்சுருந்தேன். ஏன்னா பாவக்காவே கொஞ்சம் பெருசாக தான் இருந்தது. இன்னொரு பாவக்காவை நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன். நம்ம அடுத்த டைம் செய்யும்போது வேக வைக்கணும்னு
வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நம்ம எடுத்து உடனடியாகவே இதை செஞ்சிடலாம். ஆனால் வேக வச்ச பாவக்காவை ஃப்ரிட்ஜில் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணாதீங்க, மறுநாளே நம்ம செய்யணும். இப்போது ஒரு புறம் நல்லா வெந்துடுச்சு. ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுருந்தேன். நம்ம திருப்பி போட்டு இதே போல் வேக விட்டு எடுத்துக்கலாம். திருப்பி போட்டு 2 சைடும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதில் 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன். நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச மசாலாவில் கொஞ்சம் மிச்சம் இருக்கும். அதையும் நம்ம இதில் சேர்த்துட்டு மறுபடியும் அந்த மிக்ஸி ஜாரை கழுவி ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கிறேன். இப்போது இந்த தண்ணியும் சேர்ந்து மசாலா காயெல்லாம் நல்லா வெந்து வரும். நம்ம மூடி போட்டு விட்டுறலாம். 2 கப் கோதுமை மாவு, அதுக்கு தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுருந்தேன். இந்த மாதிரி மாவு நல்லா குழைவாக இருக்கணும். பாருங்கள், கையில் நல்லா ஒட்டுது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக மாவு போட்டுக்கோங்க. கை வச்சே இந்த மாதிரி தட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா மாவு ரொம்ப கெட்டியாக பிசைஞ்சிங்கன்னா இந்த மாதிரி வராது. நீங்கள் கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சு விட்டிங்கன்னா தான் இந்த மாதிரி தட்டும்போதே மாவு இதே போல் நல்லா அமுங்கி கிடைக்கும். ஒரு சைடு நல்லா இந்த மாதிரி அமுக்கி விட்டதுக்கப்புறமா இதுக்கு மேலே கொஞ்சமாக மாவு அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. மாவு அப்ளை பண்ணி விட்டதுக்கப்புறமா இதை நாம் இந்த மாதிரி மடித்து விட்டுக்கலாம். மடித்து விட்டுட்டு மாவு ஃபுல்லாக இதே போல் எடுத்து விட்டுக்கலாம். இதுக்கு ஒட்டாமல் வரணும் அப்படிங்கிறதுக்காக மேலே கொஞ்சமாக மாவு போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பத்தாததுக்கு ரொம்ப டைம் நம்ம தேய்ச்சி கஷ்டப்படணும்னு அவசியமே கிடையாது. மாவு மட்டும் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுருந்தா இந்த மாதிரி நம்ம செஞ்சு எடுக்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ட்ரிக்கு. இப்போ கல் நல்லா சூடு பண்ண வச்சுக்கோங்க. கல் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம தேய்ச்சோம் இல்லைங்களா, அதை அப்படியே இதை போட்டு விட்டுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் இது நல்லா உப்பி நல்லா வெந்து வரும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு செஞ்சீங்கன்னா மாவு ஒரு மாதிரி வரட்டி மாதிரி வர ஆரம்பிச்சிடும். அதனால் எப்போவுமே நீங்கள் சப்பாத்தி செய்கிறீங்கன்னா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு செய்யணும். ஓரளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா ஒரு அரை வேக்காடு ஆனதுக்கப்புறமா நம்ம தீயை கம்மி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அரை வேக்காடு ஆயிடுச்சு பாருங்கள், நல்லா உப்பி வருது பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் 2 நாள் வச்சுருந்தா கூட இது வரட்டி மாதிரி ஆகவே ஆகாது. அப்படியே நம்ம கையில் பிச்சு பார்க்கும்போது அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நம்ம ஏற்கனவே தண்ணி ஊற்றி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது நல்லா வெந்திருக்கும் பாருங்கள். தண்ணியும் நல்லா வற்றி போயிருக்கும். மசாலா எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரத்துலேயே இது நல்லா வற்றி வர ஆரம்பிச்சிடும். மசாலா எல்லாம் அந்த பாவக்காய் கூடவே நல்லா கோட்டாகி இருக்கும். அதாவது இது நம்ம சாம்பார் சாதம் அந்த மாதிரி சாதங்களுக்கு தொட்டுக்கிறதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் இன்றைக்கி பாவக்காவை சப்பாத்திக்கு தான் செஞ்சுருந்தேன். பொதுவாக நம்ம பாவக்காய் செஞ்சோம் அப்படின்னா சப்பாத்திக்கெல்லாம் வச்சு சாப்பிட மாட்டோம். ஆனால் இந்த மாதிரி செஞ்சோம்னா கண்டிப்பாக வச்சு சாப்பிட்லாம். சாதம் கூட இந்த ஒரே ஒரு பீஸை மட்டும் நீங்கள் அப்படியே நல்லா நவுடி நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா கூட அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நம்ம செஞ்ச சப்பாத்தி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சுருந்தோம். இந்த மாதிரி சப்பாத்தியை கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். பாவக்காவே பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.